வணக்கம். வாக்களித்த மக்களின் தூக்கத்தை கெடுக்கும் விதத்தில் அதிரடியான அரசியல் திருப்பங்கள் தமிழகத்தில் அரங்கேறிக் கொண்டிருந்தன. நாசகர புயல் ஓய்ந்தது போன்று நல்ல முடிவு ஏற்பட்டிருக்கின்றது. தளபதி விஜய் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆகிறார். மக்கள் மகிழ்ச்சியில் கொண்டாடுகின்றார்கள். முதலமைச்சரானதும் விஜய் முதலில் என்ன செய்வார் என்ற மில்லியன் டாலர் கேள்வி இப்போது எழுந்திருக்கின்றது. அந்த கேள்விக்கு ஒரு குட்டி கதையோடு விஜய் முன்பே அற்புதமான பதிலை அளித்திருக்கின்றார். வாருங்கள், அவரது கருத்தையும் கதையையும் கேட்போம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து 1958ஆம் ஆண்டு நாடோடி மன்னன் சினிமா வெளியானது. அந்த படத்தில் மார்த்தாண்டன், வீரவர்மன் ஆகிய இரு வேடங்களில் எம்ஜிஆர் நடித்திருப்பார். மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட்டு மக்களாட்சி ஏற்படுவது அதன் மைய கருத்தாக இருந்தது. அந்த சினிமாதான் எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கினை பெற்று தமிழகத்தின் முதல் அமைச்சராவதற்கு காரணமாகவும் அமைந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் படத்தில் நடித்தது போன்று 2018ஆம் ஆண்டு தளபதி விஜய் சர்க்கார் என்ற படத்தில் நடித்தார். அந்த படத்தை பிரபல டைரக்டர் AR முருகதாஸ் அற்புதமாக உருவாக்கியிருந்தார். சர்க்கார் படத்தின் மூலம் விஜய் மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கினார். அந்த படத்தின் கதைப்படி தமிழகத்தில் நடைபெறும் தேர்தலில் வாக்களிப்பதற்காக விஜய் வெளிநாட்டிலிருந்து வருவார். அவர் வாக்களிக்க வரும் முன்பே அவரது ஓட்டை கள்ள ஓட்டாக போட்டு விடுவார்கள். வாக்களிக்க முடியாத விஜய் நீதிமன்றம் சென்று சட்ட போராட்டம் நடத்துவார். பின்பு முதல்வராக இருந்த மூத்த தலைவரையே வீழ்த்திவிட்டு ஆட்சியை மாற்றி காட்டுவார். கிட்டத்தட்ட சர்க்கார் சினிமாவின் கதையை போன்றுதான் விஜய் தற்போது அரியணை ஏறுகிறார். சர்க்கார் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் வெற்றி விழா சென்னையில் நடந்தபோது விஜய் முதல்வராவது பற்றிய பேச்சு எழுந்தது. விழாவில் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த பிரசன்னா குறுக்கிட்டு, நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சரானால் என்ன செய்வீர்கள் என்று விஜயிடம் கேட்டார். நான் முதல்வரானால் மக்கள் மன்றத்தில் நடிக்காமல் உண்மையான முதல்வராக செயல்படுவேன் என்று அதிரடியாக அப்போது விஜய் பதிலளித்தார். நீங்கள் முதல்வரானால் மாற்றக்கூடிய முதல் விஷயம் எது என்ற அடுத்த கேள்வியை விஜயிடம் அந்த தொகுப்பாளர் கேட்டார். அதற்கு விஜய் அளித்த பதில் உணர்ச்சி பூர்வமாக அமைந்திருந்தது. லஞ்சம் ஊழலை ஒழிக்க கடுமையான நடவடிக்கையினை எடுப்பேன். வைரஸ் மாதிரி நமது வாழ்க்கையோடு கலந்துவிட்ட லஞ்சத்தை ஒழிப்பது எளிதில்லை. ஆனாலும் அதை ஒழித்து காட்டுவேன் என்று ஆவேசமாக தளபதி விஜய் பதிலளித்தார். அப்படி சொன்னதோடு விடாமல் அவர் மக்களின் மனதை தொடும் விதத்தில் ஒரு குட்டி கதையையும் சொன்னார். அந்த கதை என்ன தெரியுமா? ஒரு மன்னர் தனது பரிவாரங்களோடு நகர்வலம் சென்றார். அவருக்கு எலுமிச்சை பழச்சாறு தயார் செய்து கொடுப்பதற்காக சிப்பாய்கள் சிலரும் உடன் சென்றனர். அவர்கள் தயாரித்து கொடுத்த எலுமிச்சை ஜூஸை பருகிய மன்னர் அதில் கூடுதலாக சிறிதளவு உப்பு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது அவர்கள் கையில் உப்பு இல்லை. அதனால் ஒரு சிப்பாய் இன்னொரு சிப்பாயிடம் கடைத்தெருவுக்கு சென்று உப்பினை எடுத்து வா என்று கூறினார். உடனே மன்னர் தலையிட்டு, இலவசமாக மக்களிடமிருந்து எதையும் எடுக்கக்கூடாது, காசு கொடுத்து உப்பு வாங்கி வா என்று கூறினார். அதற்கு சிப்பாய், உப்புதானே மன்னா, அதனை சும்மாவே எடுத்து வரலாமே என்று கூறினார். அதற்கு மன்னர், மன்னரே காசு கொடுக்காமல் ஒரு பொருளை எடுத்தால் அவரது பரிவாரங்கள் மொத்த ஊரையும் கொள்ளையடித்து விடுவார்கள். மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால்தான் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள். தலைவன் நல்லவனாக இருந்தால்தான் அந்த கட்சியும் நல்லதாக இருக்கும். அப்போதுதான் நாட்டில் தர்மமும் நியாயமும் ஜெயிக்கும். அப்படிப்பட்ட ஒருதன் வருவான் பாருங்கள்,
புழுக்கம் ஏற்பட்டால் மழை வருவது போல நிறைய நெருக்கடி ஏற்பட்டால்தான் தகுதியான ஒரு மனிதன் உருவாகுவான். அவன் அடிபட்டு நொந்து நூலாகி தலைவனாக எழுச்சி பெறுவான். அவனுக்கு கீழ் இந்த சர்க்கார் எப்படி நடக்கும் என்று பாருங்கள் என்று அன்றே தளபதி விஜய் அறைகூவல் விடுத்தார். விஜய் அன்று சொன்னது போல் இன்று நடந்திருக்கின்றது. பல்வேறு சதிகளை வென்று அவர் சர்க்கார் அமைத்து முதல்வராகின்றார். 2018 விஜய் சொன்னது இன்று நிறைவேறியிருக்கிறது. சினிமாவை மிஞ்சிய திருப்பங்களோடு அவர் அரியணை ஏறியிருக்கின்றார். விஜய் நினைத்தது போல் அதிரடிகள் தொடரட்டும். நல்லாட்சி நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.